இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு வரணும். இந்த 40% நம்மளோட அன்றாட செலவு, நம்ம டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவையான செலவு பண்ணுறதுல வந்து வச்சுக்கணும். அந்த அந்த 40%க்குள்ளலாம் ஒரு 10% என்டர்டைன்மெண்ட்டு மற்ற இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். இது வந்து ப்ராப்பராக இதே மாதிரி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது இல்லாமல் 3 விஷயம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கோட பிரமிடில் பாட்டம் ஆஃப் த பிரமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேசிக்கான விஷயம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அஃபெக்ட் ஆகாது. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய செலவு கமிட்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, எனக்கு மந்த்லி கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்குது, இவ்வளோ வீட்டு செலவு இருக்குது. ஒரு நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 1,00,000 ரூபாயில் எனக்கு 30,000 இஎம்ஐ, 40,000 70,000 வந்து என்னோட கமிட்மெண்ட் அப்படின்னா 3 மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய கமிட்மெண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு லிக்விடாக உடனே எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் போட்டு வச்சுக்கணும்.